இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் மட்டும் வைத்து உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டு கூட கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் இருக்கணும். அப்போ தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மேரே ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே மேரே ரேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட் எழுதுன ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. மீரா ரேஷன் ஆப்னு சொல்லியிருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷரி யூசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு கிரியேட் பின் நம்பர் வரும். நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதை ஸ்கிப் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஆப்போடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு சில ஆப்ஷன்லாம் கேட்கும். அதை எலிபிள் பண்ணோடனே உங்களுடைய ரேஷன் கார்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டோடைய ஸ்கீம் நேம்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் ரேஷன் கார்டோட டைப் இருக்கும். பிஹெச்ஹெச்ஆ ஏஏஒய்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஹெட் ஆஃப் ஃபேமிலியோட நேம், ரேஷன் கார்டு கூட லிங்கான மொபைல் நம்பர், அடுத்ததாக வந்து அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு டைப், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரேஷன் கார்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ரைட் சைட் கார்டில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அலோவ் கொடுத்துருங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கான ரேஷன் கார்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ரேஷன் கார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டில் ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 2 பேஜ் இருக்கும். 2வது பேஜில் ரேஷன் கார்டில் இருக்க ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஏஜ், அவங்க மேலாக ஃபீமேலாக, உங்களுக்கான ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய ஆதார் கார்டு லிங்காக இருந்ததுன்னா கடைசி 4 நம்பர் ஆதார் கார்டு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து ஜஸ்ட் ஆதார் கார்டு நம்பரை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணி இதை எப்படி ஃபார்மெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.